வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் அஷ்டம சனி அண்ட் ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபில்? வில் சனி கிவ் சம்திங் குட் பிஃபோர் லீவிங்? தேங்க்யூ. ஓகே, இது இயல்பாக கேட்குறீங்க தான். சரி, கேள்வி என்ன அப்படின்னா, என்ன நடக்கும் அஷ்டம சனிக்கு பிறகு? எவ்வளோ நாளுக்கு பிறகு அந்த நன்மையை ஃபீல் பண்ண முடியும்? சனி போகிறதுக்கு முன்னுக்கு நன்மை பண்ணுவாரா? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு கேள்வி. சனி வந்து போகிறதுக்கு முன்னுக்கு நன்மையை பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். பட் ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, சனி நன்மையை தடுக்கிறவர். அவர் போகும்போது இவ்வளோ நாள் தடுத்துட்டு இருந்த நல்லது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டு போவார். அதனால உங்களுக்கு நல்லது நடக்கிற ஃபீல் வரும். சரி, இயல்பாக அஷ்டம சனி 2.5 வருஷம். ஓகேங்களா? இந்த 2.5 வருஷத்துல என்ன நடக்கும்னாக்கா, ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்க. 3 வருஷத்துல வரக்கூடிய அறிமுகங்கள், 3 வருஷத்துல நீங்க பண்ணக்கூடிய சில அமைப்புகள், வாழ்க்கையை மாத்துற மாதிரி பண்ணக்கூடிய சில ஆரம்பிக்கக்கூடிய சில தன்மைகள் அஷ்டம சனி முடியும் போது இருக்காது. இன்னொரு ஒரு விஷயம், அஷ்டம சனி உங்களுக்கு நீங்க யாரு அப்படின்றத நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்றத உங்களுக்கே புரிய வைக்கிற ஒரு விஷயம். நீங்க பண்ண தப்புக்காக நீங்க யாரையுமே பிளேம் பண்ண முடியாம உங்களோட செல்ஃபை பிளேம் பண்ணி அதற்கு பிறகு நீங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியில வர்ற ஒரு விஷயம் தாங்க அஷ்டம சனி. ஓகேங்களா? இதனுடைய ப்ராசஸ் 3 வருஷம் அப்படின்னா கூட 7 வருஷம் ஜென்ம சனி நடக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி 3 வருஷத்துல 2.5 வருஷத்துல நடந்து கொடுத்துட்டு போவாரு. அதுலயும் குறிப்பாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கடுமையான மன அழுத்தத்துல வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாம இருட்டுல உட்காந்து அழுதுகிட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். என்ன நடக்கும்? துரோகம் நடக்கும், ஏமாற்றம் நடக்கும், வேலையிடங்கள் பிரச்சனைகள் வரும், வருமானத்தில் பிரச்சனை வரும், திருமணம் சார்ந்த அமைப்பில் பிரச்சனை இருக்கும், உங்களோட உறவுகள் உயிர் உறவுகளை பிரியறது இழக்கிறது மாதிரியான அமைப்புகள் வரும். இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது இயல்பாக அஷ்டம சனி உங்களுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்க அவர் ஒரு 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 உதாரணத்துக்கு அவரு ஒரு மேஷராசியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரரான உங்களுக்கு 2015, 16, 17 எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சிலுத்துக்குவாரு. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில அஷ்டமசனி ஜென்மசனி நடந்த காலகட்டமே மோசமான காலகட்டமா இருக்கும். அவருக்கு வாய் விட்டு கதறி இருப்பாரு யாரா இருந்தாலும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை கொடுக்கறது அஷ்டமசனி. ஓகேங்களா? இது அஷ்டமசனியின் நெகட்டிவ். ரெண்டாவது, சனி உங்களை விட்டு போன பிறகு உங்களுடைய நட்சத்திரத்தை கடந்த பிறகு எவ்வளவு நாள்ல நன்மைகளை உணர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே சனி உங்க நட்சத்திரத்துல இருந்து விலகி 6 மாதத்துக்கு பிறகுதான் நல்லதையோ அல்லதையோ கொடுப்பாரு. அதாவது உங்க நட்சத்திரத்தை நெருங்கி வராரு, 6 மாசம் ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி போகும்பொழுது போகிறப்ப லாஸ்ட் அந்த 6 மாசத்துல இமீடியட்டா மாற்றம் தெரியாது. 6 மாதம் கழிச்சுதான் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். ஓகேங்களா? இது ஜென்ம சனியாக இருந்தாலும் சரிதான், அஷ்டம சனியாக இருந்தாலும் சரிதான். சரி, கண்ட சனியை பத்தி பேச மாட்டீங்களே அப்படின்னா, கண்ட சனின்ற சட்டியிலிருந்து தப்பி அடுப்புல உள்ளது தான் அஷ்டம சனி. அப்ப அஷ்டம சனிக்கும் கண்ட சனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கம் தான். அப்ப அஷ்டம சனியில ஒரு பழக்கம் அப்படி இப்படி ஜென்ம சாரி கண்டக சனியில ஒரு நபரோட தொடர்பு பழக்கம் வந்து அவரால் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு தான் அஷ்டம சனியில் நடக்கும். சரி, நன்மை எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாக ஒரு கெட்டவன் உங்களை உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் போது தாங்க கெட்டது நடக்கும். உங்களை விட்டு கெட்டது விலகும் பொழுதுதான் நல்லது நடக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல கடுமையான மன அழுத்தத்துக்குள்ள உங்களை வச்சு உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி, உங்களுடைய நட்பை சரி பண்ணி, உங்களோட காதலத்தை சரி பண்ணி, உங்களுடைய திருமணத்தை சரி பண்ணி, உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி, எல்லா வகையிலையும் உங்களை சரி பண்ணி அதுல இருந்து வெளியில எடுத்து ஒரு ஈகோ இல்லாத நம்ம ஒரு சாதாரண மனிதர் தான், நமக்கு வந்து கொம்புலாம் முளைக்கல அப்படின்ற மாதிரியான நிதர்சனத்தை உங்களுக்கு புரிய வச்சு இழந்த உயிர் உறவுகள் இறந்து போனவங்களை மட்டும் திரும்ப கொடுக்காது. ஓகேங்களா? மற்ற மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு ஒரு மாதிரி நட்பு வட்டாரம் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்களை சரி பண்ணி வாழ்க்கைனா என்னன்னு கத்து கொடுத்து அதுக்கு பிறகு உங்க கையில உங்களுடைய லைஃபை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 10-12 வருஷத்துல அடுத்த ஜென்ம சனியா வர்றதுக்கு ரெடியாகி அவர் பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இது தாங்க அஷ்டம சனி. இப்போ எல்லா வகையிலுமே கடுமையான அமைப்புல பாதிக்கப்பட்டு இருக்கிறது கடகராசிக்காரங்க தான். ஓகேங்களா? கடகராசிக்காரங்களுக்கு பர்சனலா இவன் என்னைக்குமே நல்லது சொல்ல மாட்டானா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ப்ரீவியஸ்ல பாருங்க, மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும் எங்கேயுமே நல்லது சொல்லியிருக்கவே மாட்டோம். இப்போ போன 2 டேஸ் முன்னுக்கு நேத்து ரெக்கார்ட் பண்ண பாம்பே பஜார்ல கூட மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும் அற்புதம் அப்படின்னு தானே சொன்னோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரும்போது அடுத்த இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு கடகராசிக்காரங்களும் நல்லா தான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த கண்டிப்பா சொல்லுவோம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.